இந்தியாவின் ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தமது விமானங்களை இயக்குவதை இந்திய அளவிலும் உலக அளவிலும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அறிவித்தது. அதனால் இந்திய விமான பயணத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெற்றிடத்தை கைப்பற்றுவதற்கு போட்டி விமான நிறுவனங்கள் களத்தில் குதித்துள்ளன. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தால் இயக்கப்பட்ட விமான வழித்தடங்களில் புதிய சேவைகளை ஆரம்பிக்கப் போவதாக இந்திய மற்றும் வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தொடர்ந்து இயங்குவதற்கு இடைக்கால நிதி முதலீடு அவசியம் என்ற நிலையில் அந்த நிறுவனம் பல வழிகளிலும் முயற்சி செய்து பார்த்தது. இந்திய வங்கிகளில் மேலதிக கடன் வசதிகள் அல்லது வெளிநாட்டு உள்நாட்டு விமான நிறுவனங்களில் இருந்து நிதி முதலீடுகளை கவர்வது என பல வழிகளிலும் முயற்சி செய்து பார்த்தது ஜெட் ஏர்வேஸ். இது தொடர்பாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் சில காணொளிகளை பதிவேற்றம் செய்திருந்தோம். இறுதியில் எந்த ஒரு இடைக்கால நிதி முதலீடும் கிடைக்காத நிலையில் விமானங்களை இயக்குவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஜெட் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. அவர்கள் தற்காலிக இடைநிறுத்தம் என அறிவித்தாலும் அந்த நிறுவனம் மீண்டும் தமது விமானங்களை இயக்குவது சந்தேகம்தான். காரணம், அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய பணம் சுமார் $1 பில்லியன் என்ற அளவில் எகிறியுள்ளது. அவ்வளவு நிதி சுமை உள்ள விமான நிறுவனத்தை வாங்க யாராவது முன்வருவார்கள் என்பது சந்தேகமே. உள்நாட்டு அளவில் ஏற்பட்டுள்ள பயண வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை அதிகரிக்கின்றன. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் 50 விமானங்களை லீஸ் அடிப்படையில் பெற்று இயக்க திட்டமிடுவதாக தெரிய வருகிறது. ஏர் இந்தியா என்ன செய்ய போகிறது என்று உடனே தெரியவில்லை. ஜெட் ஏர்வேஸின் விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் உலக அளவில் பாதிப்புக்குள்ளாக போகும் விமான நிறுவனங்கள் ஏர் பிரான்ஸ் மற்றும் KLM ஆகியவைதான். காரணம், இந்த இரு விமான நிறுவனங்களின் கூட்டணி தமது இந்திய பங்காளராக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை வைத்திருந்தன. அந்த இரு விமான நிறுவன கூட்டணி 1995ஆம் ஆண்டிலிருந்து ஜெட் ஏர்வேஸுடன் தொடர்புகளை தொடர்ந்து வந்தது. 2014ஆம் ஆண்டிலிருந்து கோட்ஷியர் அக்ரிமெண்ட் ஒப்பந்த அடிப்படையில் 3 விமான நிறுவனங்களும் இயங்கி வந்தன. கோட்ஷியர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் என்பது ஒரு விமான நிறுவன விமானத்தில் மத்திய விமான நிறுவனத்தின் தட இலக்கத்தை பயன்படுத்தி டிக்கெட் விற்பனை செய்வது. அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்தியாவிலிருந்து பாரிஸ் செல்லும் விமானங்களில் அவை ஜெட் ஏர்வேஸ் விமானமாக இருந்தாலும் ஏர் பிரான்ஸ் தமது தட இலக்கத்தில் டிக்கெட்களை விற்க முடியும். அதேபோல ஏர் பிரான்ஸ் விமானமாக இருந்தாலும் ஜெட் ஏர்வேஸ் தமது தட இலக்கத்தில் டிக்கெட்களை விற்க முடியும். அதேபோல KLM விமானங்களிலும் இந்தியாவுக்கும் ஆம்ஸ்டர்டாமுக்கும் இடையேயும் மாற்றி விற்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை BSP, அதாவது பேங்க் செட்டில்மெண்ட் பிளான் என்ற முறையில் டிக்கெட் விற்பனை செய்த பணத்தை விமான நிறுவனங்கள் தமக்கிடையே பகிர்ந்து கொள்வார்கள். இப்போது அந்த இரு விமான நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் என்னவென்றால், அவர்கள் தமது தட இலக்கத்தில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமானத்தில் விற்பனை செய்த டிக்கெட்களை வைத்திருக்கும் பயணிகளை ஏற்றிச் செல்ல ஜெட் ஏர்வேஸ் விமானம் கிடையாது. அந்த பயணிகளுக்கு ஏர் பிரான்ஸ் மற்றும் KLM விமான நிறுவனம் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். தமது விமான நிறுவனம் மூலமாகவோ அல்லது வேறு விமானம் மூலமாகவோ அந்த பயணிகளை உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் அதற்கு மேலதிக கட்டணம் அறவிட முடியாது. அது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தமது தட இலக்கத்தில் ஏர் பிரான்ஸ் மற்றும் KLM விமானங்களில் டிக்கெட்களை விற்றிருப்பார்கள். அந்த விமானங்கள் KLM மற்றும் ஏர் பிரான்ஸால் இயக்கப்படத்தான் போகின்றன. அதில் பயணம் செய்ய ஜெட் ஏர்வேஸ் விற்ற டிக்கெட்களுடன் பயணிகள் விமான நிலையம் வரவும் போகிறார்கள். ஆனால் அந்த பயணிகளை ஏற்றிச் சென்றால் KLM மற்றும் ஏர் பிரான்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு BSP மூலம் பணம் கொடுக்க ஜெட் ஏர்வேஸ் இல்லை. இதனால் அந்த இரு விமான நிறுவனங்களும் தமது விமானத்தில் டிக்கெட் வைத்திருக்கும் ஜெட் ஏர்வேஸ் பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியாது என மறுக்கலாம் அல்லது இலவசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். காரணம், அந்த பயணிகளிடமிருந்து மேலதிக கட்டணங்களை அறவிட முடியாது. பயணி ஏற்கனவே ஜெட் ஏர்வேஸுக்கு பணம் கொடுத்து விட்டார். அதை ஃபேஸ் வேல்யூவில் டிக்கெட்டை ஏற்றுக்கொள்வது என்பார்கள், அக்செப்டிங் த டிக்கெட் ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஆனால் ஃபேஸ் வேல்யூ இதில் 0 இருக்கும். சுருக்கமாக சொன்னால், பெறுமதி 0 உள்ள டிக்கெட்டை அந்த பெறுமதியில் ஏற்றுக்கொள்வது. பச்சையாக சொன்னால், ஏர் பிரான்ஸ் KLM ஆகிய நிறுவனங்களுக்கு அந்த பயணி ஒரு ஓசி பயணி. அதே நேரத்தில் பயணி ஜெட் ஏர்வேஸுக்கு பணம் செலுத்தினார் என்பது வேறு விஷயம். டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகளை ஏற்றிச் செல்ல KLM அல்லது ஏர் பிரான்ஸ் மறுத்தால் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு வித சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் விமான பயணிகளுக்கான சட்டம் நாட்டுக்கு நாடு மாறுபடும். உதாரணமாக, ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு பயணி ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திடம்
பார்சிலோனா நகரிலிருந்து சென்னைக்கு டிக்கெட் வாங்கியிருந்தால் அந்த டிக்கெட்டை ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் பார்சிலோனா நகரிலிருந்து பாரிஸ் நகருக்கு ஏர் பிரான்ஸ் விமானத்தில் தமது தட இலக்கத்தில் விற்பனை செய்திருக்க முடியும். அதேபோல பாரிஸ் விமான நிலையத்தில் இருந்து பெங்களூருக்கு மீண்டும் ஏர் பிரான்ஸ் விமானத்திலும் ஆனால் ஜெட் ஏர்வேஸ் தட இலக்கத்திலும் விற்பனை செய்திருக்கலாம். தொடர்ந்து பெங்களூரிலிருந்து சென்னைக்கு மட்டும் தமது சொந்த விமானத்தில் ஜெட் ஏர்வேஸ் டிக்கெட் விற்றிருக்கலாம். அந்த உதாரணத்தில் நாம் கூறியதை பார்த்தீர்கள் என்றால் மிக நீண்ட தொலைவு பயணம் ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் விமானத்தில் விற்கப்பட்டுள்ளது. பார்சிலோனா, பாரிஸ், பெங்களூர் ஆன் ஏர் பிரான்ஸ் ஆபரேட்டட் ஃபிளைட்ஸ். மிகச்சிறிய பகுதி, அதாவது பெங்களூர் சென்னை ஜெட் ஏர்வேஸ் விமானத்தில் விற்கப்பட்டுள்ளது. ஆனால் பயணியின் முழு பணத்தையும் ஜெட் ஏர்வேஸ் பெற்றுக்கொண்டது. இந்த பயணியை ஏற்றிச் செல்ல முடியாது என ஏர் பிரான்ஸ் மறுத்தால் அந்த பயணி ஸ்பெயின் நாட்டு விமான பயணிகளுக்கான சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது இந்திய விமான பயணிகளுக்கான சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த நடைமுறை ஏர் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு தேவையற்ற தலைவலியை ஏற்படுத்தும். இப்படியான குழப்பங்களில் இருந்தெல்லாம் தப்புவதற்கு ஏர் பிரான்ஸ், KLM ஆகிய நிறுவனங்கள் என்ன செய்ய போகின்றன என்பது இதுவரை தெரியவரவில்லை.